இந்த வெக்கேஷனுக்கு நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிற என் தங்கச்சி வீட்டுக்கு போனோம். அப்போ எங்கள் அம்மாவும் அங்கே வந்திருந்தாங்க. அப்போ எங்கள் எல்லாத்துக்கும் எங்கள் அம்மா கையால் மீன் குழம்பு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. எங்கள் அம்மாவும் எங்களுக்காக மீன் குழம்பு வச்சு கொடுத்தாங்க. எப்படி வச்சாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சட்டியை அடுப்பில் காய வச்சுக்கிட்டாங்க. சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டாங்க. நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கிட்டாங்க, வெந்தயம் போட்டுக்கிட்டாங்க. வெந்தயமும் வெடிச்சாச்சு. இப்போ கருவேப்பிலை, அது கூடயே நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், கொஞ்சம் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும், அப்போ தான் அந்த மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு அதுக்காக எங்கள் அம்மா சின்ன வெங்காயம் போட்டாங்க. இதுக்கு தக்காளி ஒரே ஒரு பழம் தான், ஏன்னா நம்ம புளி சேர்க்க போகிறதுனால தக்காளி பழம் ரொம்ப போட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டால் போதும். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும் அந்த எண்ணெயில். அது நல்லா இப்போ வதங்கி விட்டாச்சு. அது நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அது கூடயே நம்ம இப்போ ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி சேர்த்துக்கிடணும். புளி நம்ம குழம்புக்கு எவ்வளோ தேவையோ புளிப்புக்கு தக்கன புளியை சேர்த்துக்கிடணும். இப்போ நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம மிளகாய் பொடி சேர்க்க போகிறோம். அது கூடயே கொத்தமல்லி பொடி 1 ஸ்பூன் மிளகாய் பொடினா 2 ஸ்பூன் நம்ம கொத்தமல்லி பொடியும் சேர்க்கணும். இப்போது இது கூட மஞ்சள் பொடியும் சேர்க்கணும். இந்த குழம்புக்கு இப்போ ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அது என்னென்னா தேங்காய், வெங்காயம், ஜீரகம் இது 3ஐயும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி அதை இந்த குழம்பு கூட சேர்த்துக்கிடணும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம். மீன் குழம்புக்கு 2 துண்டு மாங்காய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி எங்கள் அம்மா இது கூட மாங்காய் ஆட் பண்ணுதாங்க. உங்களுக்கு தேவைன்னா மாங்காய் போட்டுக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் மாங்காவை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். குழம்பு கட்டியாக தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் இது கூட தண்ணி நீங்கள் சேர்த்துக்கிட்டு குழம்பு நல்லா கிளறி விட்டு இப்போ இந்த மசாலாவை எல்லாம் சேர்த்து வச்சு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். நல்லா அந்த மசாலா கொதிக்கணும், பச்சை வாசம் போகிற தண்ணி நல்லா கொதித்து வரணும். அப்புறம் கடைசியாக 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் இந்த குழம்புக்கு வாசம் கொடுக்கறதுக்காக எங்கள் அம்மா இதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறாங்க. அப்போ தான் அந்த மீன் குழம்போட வாசம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக தான் எங்கள் அம்மா கடைசியாக 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்தாங்க. இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டு இப்போ நம்ம லாஸ்ட்டாக கழுவி வச்ச மீன் துண்டுகளை ஒன்று ஒன்றா அந்த குழம்புல எங்கள் அம்மா சேர்க்குறாங்க. ஒரு பீஸாக தனித்தனியாக குழம்புல சேர்க்கணும். எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டால் மீன் துண்டு உடஞ்சிரும். அதுக்காக தான் எங்கள் அம்மா தனித்தனியாக குழம்புல சேர்க்குறாங்க. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு குழம்ப 5 நிமிஷம் கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ குழம்பு கொதிச்சிட்ருக்கு. குழம்பு நல்லா கொதித்து வாசம் வந்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம அதில் கொத்தமல்லி இலை தூவி குழம்ப இறக்க போகிறோம். இப்போது மீன் குழம்பு ரெடி. எங்கள் அம்மா எங்களுக்காக ரொம்ப சுவையான மீன் குழம்பு செஞ்சு கொடுத்தாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கிராமத்து ஸ்டைலு மீன் குழம்பு ரெடி. பக்கத்துலேயே என் பொண்ணு மத்தி மீன் ஃப்ரை பண்ண போகிறா. அந்த ஃப்ரை பண்ணதுக்கு மீனுக்கு என்னென்ன மசாலா தேவையோ அதெல்லாம் போட்டு நல்லா விரவிக்கிட்டா. கடைசியாக 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து நல்லா விரவி வச்சுக்கிட்டா. அதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டா. இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அதை காய வச்சுக்கிட்டா. அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு மீனாக அந்த எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தா. மீன் ஃப்ரை பண்ணும்போது தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்தால் அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் ஆனால் இன்றைக்கி கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா என் வீட்டுக்காரருக்கு தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் ரொம்ப அதிகமாக பிடிக்காததுனால நாங்கள் கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஆனால் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் யூஸ் பண்ணி போகிறீங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். இப்போது மத்தி மீன் ஃப்ரை ரெடி ஆகிட்டு, மீன் குழம்பும் ரெடி ஆகிட்டு, ஃப்ரையும் ரெடி ஆகிட்டு. நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு எல்லாருமா உட்காந்து இந்த மீன் குழம்ப சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சூடான சாதத்தில் இந்த மீன் குழம்பு போட்டு சாப்பிட்றதே ஒரு தனி டேஸ்ட்டு. அதுவும் ஃபேமிலியோட எல்லாருக்கூடையும் உட்காந்து எங்கள் அம்மா கையால் செஞ்ச மீன் குழம்பு, அது கூட என் மகா பொரிச்ச மத்தி மீன் ஃப்ரை காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என் தங்கச்சி வீட்டுக்காரும் என் வீட்டுக்காரரும் சேர்ந்து சாப்பிட்டாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்குது மீன். அது வந்து துண்டு மீன் ரொம்ப டேஸ்ட்டு, நல்லது, சூப்பராக இருக்கேதா. மீன் குழம்பு வேறு லெவலு. சாப்பிடுங்க. நீங்கள் நல்லா சாப்பிடவே ரொம்ப 6 செகண்ட் தான்